இந்தியா கிளர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சேதுபதி. பிப்ரவரி 7 வரப்போகிறேன். என்னோடய படம் பண்ணையார் பத்மினி படத்தை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம், நான் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். பண்ணையார் பத்மினி படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். இந்தியா கிளர்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பண்ணையார் பத்மினி படத்தோட டைரக்டர் அருண்குமார் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா. பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் வந்து ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம். எனக்கும் கூட இந்த வண்டியில் ரொம்ப தூரம் போகணுன்னு ஆசை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலா. பண்ணையாரும் பத்மினி இந்த படத்தில் வந்து நான் காமெடியாக பண்ணியிருக்கேன். வந்தம்மா மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டினம்மா போனம்மா அண்ணே. ஜென்ரலாக நான் பண்ணையார் பத்மினியோட ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, ஒரு உயிரற்ற பொருள் மேலே நீங்கள் நேசத்தை வைங்க, அன்பு செலுத்துங்களேன், அதுக்கு ஒரு சைடில் உயிர் வரும். அதுதான் அந்த படம். அது உயிர் வருமா, பேசுமா என்ன அப்படின்னு கேட்டால், அது பேசவும் உயிர் வரல, உணர வைக்கும். அது உணரும். அப்போ அது நீங்கள் உணர்கிற இடத்துல தான் இருக்குது. நீங்கள் நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேங்கிறத சொல்லி புரிய முடியாது. அது உணர வேண்டிய இடம். அது நீங்களும் அதே அளவு பாசத்தோடு நேசத்தோடு இருக்கும்போது அதை உணர முடியும். அந்த படம் அது ரொம்ப ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கிற மனுஷங்களுக்குள்ள அவங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு காரு. அதுக்கு அந்த கார் மேஜிக் பண்ணுமானா மேஜிக்லாம் பண்ணாங்க. மேஜிக் பண்ணுற காரில் படிக்காத படத்தில் ரஜினி சார் வச்சுருந்தாங்க. பட் அவர் லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகிடுவான், அது தப்பு பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுது. இது அந்த மாதிரியான கார் இல்லை. இந்த காரை ஒப்பிடுவார். இந்த கார் எங்கள் பண்ணையாருக்கு ஒரு பையன் மாதிரி, எனக்கு ஒரு சகோதரன் மாதிரி, ஒரு சகோதரனை போல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே நம்ம யூஸ் பண்ணுற வண்டி மேலே ஒரு பெரிய லவ் இருக்கும். எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒன்று சொல்லப்போனால் என்னோடய மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரொம்ப நாள் முடி நான் யூஸ் பண்ண ஒரு வண்டியோட நம்பர் வந்து இன்னும் என்னோடய மெயில் ஐடியில் ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த வண்டி இப்போ என்கிட்ட இல்லை, அது கொடுத்துட்டேன். பட் அதோட வாசனை ஒன்றும் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி வெஹிக்கிள் லவ்ஸ் எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல தே கெட் க்ளோசர் டு தேர் வெஹிக்கிள். இப்போ என்னுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா, ஒரு வயசான ஒரு மனுஷன், அவனுக்கு கார் ஓட்ட தெரியாது, ஆனால் அந்த கார் மேலே அவனுக்கு அவ்வளோ கிரேஸ். அதுக்காண்டி அவன் என்ன வேணால் போராடுவான். அது பார்க்குற நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக சிரிப்பாக வந்துகிட்ருக்கும். அதுக்கு என் கூட தளபதியாக நிற்கிறது வந்து என்னுடைய டிரைவராக வர முருகேசன்ட்டு விஜய் சேதுபதி அவங்களோட கேரக்டர். ஸோ இதுதான் எங்களோட 2 பேரோட ப்ளே. எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப காமனான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கார். பண்ணையாரும் பத்மினி ஷார்ட் ஃபிலிமில் வந்து பண்ணையாருக்கும் காருக்கும் உண்டான லவ் இருந்ததில்ல, அதே இந்த படத்துலையும் இருக்கும். அதுதான் மெயின் பிளாட். அது இல்லாமல் பண்ணையாரும் பத்மினி ஷார்ட் ஃபிலிம்லேயுமே டிரைவருக்கும் காருக்கும் உண்டான லவ் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரினே சொல்லலாம். ஒரு பண்ணையார், அவர், அந்த கார், டிரைவர், அந்த கார், அப்புறம் துளசி அம்மா கார், ஐஸ்வர்யாவுக்கும் அந்த காருக்கும். ஸோ இவங்க எல்லாருக்கும் காருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அந்த கார் இவங்க லைஃப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுச்சு அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக சிம்பிளிஸ்டிக்காக இருக்கும் அந்த கதை. அவ்வளோதான். அதில் இருக்கிறத விட இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் இன்னும் பெருசாக சொல்லியிருக்காரு டைரக்டரு. பண்ணையார் அம்மாவுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து முருகேசன், அதாவது விஜய் சேதுபதி அண்ணனோட கேரக்டருக்கும் பண்ணையாருக்கு இருக்கிற அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற நட்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக சொல்லியிருக்காரு. கார் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு இந்த படத்தில். ஸோ அந்த கார் வந்து எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்குது. அண்ட் அந்த கார் இல்லாமல் ஒரு சீன் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸ்லேயும் அந்த கார் இருக்கும். அந்த கார் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஹீரோ. ஜேபி சார், ஜெயபிரகாஷ் சார் சொன்னால் அவர் தான் பண்ணையார். பண்ணையார் ஒரு தங்கமான மனுஷன். இதுக்கு வந்து வேறு யாராவது ஒருத்தர் வச்சு அவர்கிட்ட எப்படி தங்கமான மனுஷன்னு ஒரு சீன் பண்ணுறத விட, ஜெயபிரகாஷ் சாரை வச்சு ஒரு ஷார்ட் வச்சாலே போதும் தங்கமான மனுஷன் தெரியும். அது அந்த முகத்துலேயே இருக்கும். இது ரொம்ப நல்ல மனுஷன். சில ஷார்ட் ஏதாவது சீனே ஒரு ஷார்ட் வைக்கணும். இது ஒருத்தர் இருக்கார், இவர் யாருனா அப்படின்னு ஒரு சீனாக பண்ணணும். ஏதாவது இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாரு, இல்லை இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு. ஒரு நிமிஷத்துக்காக ஒரு சீன் தேவை. அது தேவையில்லை. எடுத்தோடனே இவர் தான்ப்பா பண்ணையார், ரொம்ப நல்ல மனுஷன் போடுது அப்படின்ட்டுருவாங்க அந்த ஒரு ஷார்ட்லேயும். ஸோ பக்காவாக அது ஒரு இன்னசென்ட் இருக்கும், ஒரு பெரிய மனுஷன் தானே இருக்கும், அதில் ஒரு குழந்தை தானே இருக்கும். இது எல்லாமே ஜேபி சார் பண்ணியிருப்பாங்க. 2 விதமான லவ் இருக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவங்க 2 பேருக்கு இடையில வந்து இன்னமும் வந்து நம்மளோட அம்மா அப்பாவுக்கு வந்து இன்னும் ஒரு காதல் ஓடிட்டே இருக்கும். நம்ம கவனிச்சிருப்போம். அந்த காதலை வந்து ரொம்ப அழகாக வந்து, அதாவது ஒரு ஏஜ்டு லவ், ஒரு வயசான காதலை வந்து ரொம்ப அழகாக இயக்குனர் அருண்குமார் சொல்லியிருக்காரு பண்ணையார் பத்மினி படத்தில். இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ஆப்டாக இருப்பார் அப்படின்னு எப்படி தோணுதுன்னா, விஜய் சேதுபதி வந்து
த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். அவரை பார்த்தாலே ஓகே நம்ம ஊர் பையன் அந்த மாதிரி வேணும் எனக்கு, அந்த மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டது. பட் மீன்வைல் பெர்ஃபார்மர், ஒரு இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர். அந்த மாதிரி ஒரு ஆள் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால விஜய் சேதுபதி. அதே சமயம் ஜேபி சார், அவர் நீங்கள் நம்ம இது வரைக்கும் ஒரு ஜேபி சாரை பார்த்துருக்கோம், அந்த மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பார். அவராக இருக்கட்டும், துளசி அம்மா ஜேபி சாருக்கு பேரா பண்ணியிருக்கோங்க, இல்லை ஐஸ்வர்யா விஜய் சேதுபதிக்கு பேரா பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக ஐஸ்வர்யாவெல்லாம் நான் காஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே, இந்த கேரக்டருக்கு இவங்க தான் அப்படின்றது அவங்க அப்பியரன்ஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க நிறைய இன்புட்ஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பீட கேரக்டர் வந்து பாலா பீடன்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் நீலிமா பண்ணையார் பொண்ணாக பண்ணியிருக்காங்க. ஸ்னேகாவும் அட்டகத்தி தினேஷும் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மகாதேவன் சார் அவரும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த பண்ணையார் பத்மினி வந்து ஏற்கனவே அருண் வந்து ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தார். அது எனக்கு கதை சொல்ல வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அதான் போட்டு காமிச்சேன். அதில் மிஸ்டர் முருகன் அவங்க தான் அந்த பண்ணையார் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் ப்ரில்லியன்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, சரி இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்ட்டு. ஸோ எனக்கு சட்டுன்ட்டு ஒரு வேரியேஷன், ஏன்னா அவரோட பர்சனாலிட்டி வேறு, என்னோடய பர்சனாலிட்டி வேறு. ஸோ இப்படி இருக்குது, இது எப்படி வரும்? அப்போ அருண்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்னை வச்சு இந்த பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இட்ஸ் ஹியூமர் பேஸ்ட், இது வரைக்கும் நான் அது பண்ணல அப்படின்னு. அப்போ சொன்னார், இல்லை சார் கண்டிப்பாக பண்ணலாம், தாராளமாக பண்ண முடியும். ஸோ நாங்கள் ரெடி சார், நீங்கள் பண்ணுறேன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் ரெடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னாக்கா இதில் ஒரு ப்ரீசெட் ஏற்கனவே ஒருத்தர் பண்ண ஒரு அடையாளம் அங்கே இருக்குது. சில படங்களுக்கு வந்து நம்ம ரசித்து பண்ணலாம். நான் பண்ண படங்களில் அது மாதிரி உள்ள லிஸ்ட்டில் ரொம்ப முதன்மையாக வருது பண்ணையாரும் பத்மினியும். ஏன்னா முதல் தடவை நான் வந்து படத்தில் வந்து அந்த டைட்டில் கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் பூரா நான் வரக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் அது வந்து விளையாட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பேன், பட் அதான் உண்மை. இதில் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ படம் பூரா நானும் விஜய் சேதுபதி அவர்களும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். விஜய் சேதுபதி அவங்க கூட சேர்ந்து சேரு முதல் படம் இது. அவருக்கு நான் நிறையா படம் பண்ணணும்னு ஆசை தூண்டுற மாதிரி உள்ள படம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மனுஷன். அது எல்லாத்துக்கும் மேலே சினிமா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டுன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு எந்த விதமான மாற்றமும் தேவை. ஸ்கிரிப்டாக பிடிச்சிருச்சுன்னா அந்த யார் எந்த கேரக்டர் பண்ணுறாங்கிற கவலை அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அவருக்கு இருக்க ஒரே கவலை என்னவாக இருக்குன்னா, அந்த யார் செய்கிறாங்களோ அது சிறப்பாக செய்யணுங்கிறது மட்டும்தான் அவருக்கு இருக்கும். அவருக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துட்டோமே, அவர் நிறைய பேசுகிறாரு, அவருக்கு நிறைய சீன்ஸ் இருக்கே, இப்படி எந்த விதமான இன்செக்யூரிட்டியும் இல்லாத ஒரு ஹீரோவாக இருக்கிறார். இந்த கதையில் என்னோடய போர்ஷன் இது சார், இந்த போர்ஷனில் நான் எங்கே ஸ்கோர் பண்ணணும்னு எனக்கு தெரியுங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்துகிட்ருப்பாரு. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல மனுஷன். நிறைய மனிதாபிமானம் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2 months அவர் கூட ஒர்க் பண்ணேன். சத்தம் இல்லாமல் நிறைய நல்லதுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்குன்னு ஒரு பக்கத்தில் இருக்க எனக்கே சத்தம் கேட்காது. அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசு, ஆனால் மெச்சூரிட்டி நிறையா இருக்குது. அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. மேபி லைஃப்பில் அவர் ட்ராவல் பண்ணி வந்த விதம், இட்ஸ் வெரி ரேர் நைஸ் ஹியூமன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் கூட. இந்த படத்தில் வந்து 2 லவ் ஸ்டோரி இருக்குது. எனக்கும் முருகேசன், மல்லர் முருகேசன்ன்ற கேரக்டருக்கு ஒரு லவ் ட்ராக் செப்பரேட்டாக போயிட்டுருக்கோம். செல்லம்மாவும் பண்ணையார் அவருக்கு ஒரு செப்பரேட் லவ் ட்ராக் போயிட்டுருக்கோம். ரெண்டுமே வந்து ஒன்று வந்து ஒரு மெச்சூர்ட் லவ், ஒன்று வந்து எங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு யங் லவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரெண்டுமே ஒரு 2 டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி சைட் பை சைட் படத்தில் போயிட்டே இருக்கும். அண்ட் எப்படின்னா ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு காதல் தான் ரெண்டுமே. ரொம்ப ஏஜ்டு லவ் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. அந்த உனக்காக பிறந்தேனே அந்த ஒரு சாங் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த அவங்களோட லவ் எவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் பேசுகிறேன் காதல் வந்தாச்சும் அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் லவ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்டு மொத்தமாகவே ரொம்ப அழகான ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு 2 லவ் ட்ராக்ஸாக இருக்கும் இந்த படத்தில். பண்ணையார் பத்மினி ஷார்ட் ஃபிலிமில் நான் பண்ண கேரக்டர் வந்து இதில் வந்து விஜய் சேதுபதி அண்ணன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் சேதுபதி அண்ணன் வந்து எப்படி நடிப்பாங்கன்னு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஷார்ட் ஃபிலிமில் நான் பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதை விட பல மடங்கு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதி அண்ணன். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணையாராக வந்து ஜேபி சார் நடிச்சிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அப்புறம் பண்ணையார் அம்மாவாக துளசி அம்மா நடிச்சிருக்காங்க, அவங்களும் கலக்கியிருக்காங்க. பண்ணையார் அம்மா இவங்க 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வந்து. அவங்க 2 பேருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த படம் பார்க்கும்போது அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது நம்ம அம்மா அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும்.
அப்புறம் வந்து ஹீரோயினா ஐஸ்வர்யா பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து நல்லா வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜஸ்டின் பிரபாரன், மியூசிக் டைரக்டர். அப்புறம் இந்த டீம் பற்றி நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் சொல்லணும். ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப பெரிய பேக் போன். இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக டேரக்டர் மட்டுமே சேர்ந்து இது பண்ணவே முடியாது. இது ஒரு பெரிய டீம் எஃபர்ட். அதுவும் அவங்களோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களோட இன்வால்மெண்ட்டோட கிடச்ச எஃபர்ட். அது எனக்கு என்னோடய கேமராமேன் கோகுலா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபார், இவங்க 2 பேருமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 years ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார், ஒரு 8 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் என் படத்துக்கு எடிட் பண்ணுறாரு அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை. இன்னொன்று அதான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. இன்றைக்கி படம் பார்க்கும்போது எனக்கு அவரோட எடிட்டிங் வந்து எனக்கு அது பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் பாலச்சந்தராக இருக்கட்டும், அப்புறம் லிரிக்ஸ் வாலி சார் எழுதினதாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே. அப்புறம் இப்போ எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க, ஒரு சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார், இது எல்லாமே ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டப்பிங் இன்ஜினியர் வெங்கட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நான் ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த படத்துக்கான இன்வால்மெண்ட் அங்கேருந்து கிடைக்கிறது எனக்கு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது சாங்ஸ் எப்படி விஷுவலாக வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த சாங் விஷுவலாக வரும் அப்படின்றது எப்படி நாங்கள் ஃபீல் பண்ணோன்னா, முன்னாடியே இதுதான் சுச்சுவேஷன், ஏன்னா எல்லாமே மாண்டேஜ். ஸோ இந்த மாதிரியான மாண்டேஜ் தான் வரப்போகுதுன்னு ஜஸ்டின் கிட்ட சொல்லி தான் நான் டியூனே போடுவேன். ஸோ அந்த இது எங்கள் இந்த இதோட விஷுவல் எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு. அது இன்றைக்கி ஓரளவுக்கு எதிர்பார்த்ததை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அதுக்கு என்னோடய கேமராமேனுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒரு அழகாக காமிச்சிருந்தார். உனக்காக பிறந்த எனதழகா சாங் வந்து ஜேபி சாருக்கும் துளசி அம்மாவுக்கும் வரும். அதோட மாண்டேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பர்சனலாக. அதுக்கப்புறம் பேசுகிறேன் சாங்லேயும் இவர் விஜய் சேதுபதிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அந்த சாங் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எங்கூர் வண்டி சாங்காக இருக்கட்டும், காதல் வந்தாச்சோவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மாதிரி நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறோம். அது எந்த விதத்துலையும் ஆடியோ கேட்டு வந்தவங்கள டிஸப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. மேபி அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் அது எந்தளவுக்கு பூர்த்தி செய்யணும் தெரியல, கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் பண்ணாது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் அட்டகத்தின்ற படத்தில் நீங்கள் எல்லாருமே எனக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது டோட்டலி ஒரு நார்த் சென்னை பொண்ணு, அந்த ஒரு அதுவும் ஒரு லோக்கல் ஒரு ஸ்லம்னு சொல்ல முடியாது, ஒரு குடிசையில் அவங்க சார்ந்தமான ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரம்மிலையும் ஒரு 80s அந்த மாதிரி ஒரு ஹீரோ அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். பன்னியார் பத்மினி அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு பொண்ணு ஒரு பிஸ்கெட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணும். அண்ட் ரொம்ப பேசி தொண்ண டாக்கட்டிவாக இருப்பாங்க. அவங்க மலர்ன்ற கேரக்டர் வந்து எப்பவுமே பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து ரொம்ப நாளாக அந்த பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். அது வரைக்கும் அந்த பொண்ணு பேசவே பேசாது. பட் எப்போ அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போலேருந்து முருகேசன்ற கேரக்டரை மலர் வந்து பேசவே விட மாட்டாங்க, அவ்வளோ பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசம்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப அழகான ஒரு காதல் கதை. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரம் பன்னியார் பத்மினி படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் போய் ஃபேமிலியோட படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, ரொம்ப நன்றி. பன்னியார் பத்மினி படம் வந்து February 7th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னோடய இன்டர்வியூ நீங்கள் எல்லாருமே பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பன்னியாரம் பத்மினி கூடிய சீக்கிரத்தில் February 7th பெரிய ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே குட்டி குழந்தையிலேருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம், அருமையான படம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ. இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். இந்தியா கிளிட்ஸ் வியூவர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். பன்னியார் பத்மினி வெகு விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இட் குட் பி ஒன் enjoyable experience. நீங்கள் மட்டும் தனியாக you could come with your friends or your family, you could travel with your family. So at the end of the evening நீங்கள் வந்து படம் முடிஞ்சு வெளில வரும்போது வீட்டுக்கு போகும்போது ஒரு சந்தோஷமான டீமாக போவீங்கன்ட்டு அந்த அஷூரன்ஸ் சொல்ல முடியும். தேங்க்யூ.